இன்னைக்கு நம்மளுடைய ஆன்சஸ்டர் ஹீலிங்ல 4th டே. இன்னைக்கு நம்மளுடைய மதர்ஸ் லீனேஜ், அதாவது தாய் வழி முன்னோர்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஹீலிங்ஸ் கொடுக்க போறோம். அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்களுடைய பிளெஸிங்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ரிசீவ் பண்ற ப்ராக்டிஸ் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ எல்லாரும் ரொம்ப உங்களுடைய அம்மா, உங்களுடைய அம்மாவுடைய அம்மா, உங்களுடைய பாட்டி, அவங்களுடைய அம்மா, அவங்க பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னா, உங்களால எத்தனை ஜெனரேஷன் பேரு ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா, அவங்கள மனசார நினைச்சு அவங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரேயர்ஸை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யாரெல்லாம் பேர் தெரியாதோ இட்ஸ் ஓகே ஃபைன். அப்படியே உங்களுடைய நீங்க நின்னுட்டு இருக்கீங்க இல்லைன்னா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ்ல நீங்க போயிருக்கீங்க. உங்களுடைய வலது கை பக்கம் உங்களுடைய அம்மா, சாரி, இடது கை பக்கம் உங்களுடைய அம்மாவை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அம்மாவுக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா. நீங்க லெஃப்ட் சைட்லயும் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய அம்மா இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா, அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா, அப்படி வரிசையா உங்களுடைய முதல் உங்களுடைய தலைமுறையில, இந்த வம்சாவளியில முதல் பெண் எங்க இருந்தாங்களோ அங்க வரைக்கும் இப்போ விஷுவலைஸ் பண்ணிக்கிறீங்க. இவங்களுக்காக நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போற ஹீலிங்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காகவும், அவங்க கேரி பண்ணிட்டு இருக்கிற பெயின்ஸ், அவங்க சைடு இருந்த எமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ணியிருந்த பெயின்ஸ், என்ன மாதிரியான பெயின் ஹெவினஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ற இன்டென்ஷன்லையும் இந்த ப்ரேயர் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம ஏன் மதர் சைட் பண்ணணும், அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அம்மா கிட்ட இருந்து, அதாவது நம்மளுடைய மதர் சைட் லீனேஜ்ல இருந்து தான் நமக்கு வந்து அன்பை ரிசீவ் பண்றது, கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன், ஒருத்தரை வந்து நரிஷ் பண்றது, அதாவது அன்பா அக்கறையா கவனிச்சுக்கிறது, இது மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மதர் லைன்ல இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இந்த தாய் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்றோம். ஸோ அதனால நம்மளுடைய ஆஹ் தாய் வழி முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது மூலமா நமக்கு வந்து லைஃப்ல நிறைய அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அதுக்கு இதே மாதிரி அவங்க சைடும் வந்துட்டு நிறைய அன்ஹீல்டு வூண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய கிரீஃப் இருக்கலாம், நிறைய வருத்தம், துக்கம், சில நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கலாம் அவங்க கிட்டக்க. எமோஷனலா சப்ரஸ் ஆயிருந்த பேட்டர்ன், ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேர்சிட்டியா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். மேபி தாட்ஸ் வைஸ்லயோ செயல்கள் வைஸ்லயோ இல்ல உண்மையாவே பணத்தட்டுப்பாட்டுலயோ ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க கஷ்டப்பட்டிருக்கலாம். பட் நம்ம அன்கான்சியஸா சில விஷயங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து சூஸ் பண்ணி, மதர் லைன்ல இருந்து சூஸ் பண்ணி நம்ம அதே ஸ்ட்ரகிளையும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஹீல் பண்ணி நம்மளுடைய ஓன் பவர், நம்மளுடைய ஃபெமினைன் பவர், ஈவன் தோ மேலா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இருக்கு, ரைட்டா? அந்த ஃபெமினைன் பவரை வந்து நம்ம ஓபன் பண்றதுக்காகவும், நம்மளோட கரண்ட் லைஃப்ல இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காகவும் நம்ம வந்து இந்த ப்ரேயர் பண்ண போறோம். கண்களை மூடிக்கோங்க. டேக் a deep breath in, gently breathe out. நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுடைய மதர் லீனேஜ் சைட்லயோ இந்த ஸ்ட்ரகிள், இந்த பெயின் இருந்தது அப்படின்னா அதையும் இன்டென்ஷன்ல நீங்க வச்சுக்கோங்க. ஹீலிங் அப்போ நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு நம்மளால ரொம்ப ஈஸியா கொடுக்க முடியலாம். ஆனா அதே வந்துட்டு அன்பையோ ஏதோ ஒரு உதவியையோ நம்மளால ஈஸியா ரிசீவ் பண்ண முடியாம இருக்கலாம். ஒரு கில்ட் இருக்கும் அந்த அன்பை ரிசீவ் பண்றதுக்கு, பொருளையோ ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலான ஸ்ட்ரகிள்ஸ் எதுவும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப ஃபியர், ஏதோ ஒரு கவலை, எப்பவுமே ஓவர் திங்கிங், அது மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்யூட்டிவா
நீங்களும் உங்களுடைய முன்னோர்கள் யாரும் இருக்கீங்களா? அவங்க கிட்ட இருந்து என்னென்ன பிளெஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அதெல்லாம் வந்து கிராட்டிட்யூட்ட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. Again, take a one more deep breath in. Gently breathe out through your mouth. இப்போ உங்களுடைய தாய் வழி முன்னோர்கள் எல்லாரையும் விஷுவலைஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணலாம். இல்லைன்னா நடுவுல சென்டர்ல நீங்க இருக்கீங்க. உங்களை அத்தனை தாய் வழி முன்னோர்களும் உங்களை சுத்தி சந்தோஷமா பிளெஸிங்ஸ் கொடுக்கறதாவும் உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதுபடி பண்ணிக்கோங்க. என் அன்புடைய தாய் வழி முன்னோர்களே, மை beloved மதர் லைன் ancestors, ஐ கால் upon யூ. நான் உங்க எல்லாரையும் வந்து என் கூட இருக்கிறதுக்காக நான் கூப்பிடுறேன். ஐ கால் மை மதர், உங்களுடைய அம்மா பேர் சொல்லுங்க. ஐ கால் மை கிராண்ட் மதர், உங்களுடைய பாட்டியோட பேர். ஐ கால் மை கிரேட் கிராண்ட் மதர், அவங்க அந்த பாட்டி பேர் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. அப்படியே பேர் தெரியாத இந்த லீனேஜ்ல இருக்கிற அனைத்து பெண்களையும் நான் உங்களை கூப்பிடுறேன். அவங்களோட பிரசன்ஸை இப்போ நீங்க ஃபீல் பண்ணுங்க. நான் உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி எடுத்துட்டு போச்சோ, ஸ்ட்ரகிள்ஸாவோ, சந்தோஷமாகவோ, மகிழ்ச்சியாகவோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ, உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுடைய சாக்ரிஃபைசஸ், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஃபேட்டுன்னு சொல்லுவோம்ல, அவங்களுடைய தலைவிதி, இது எல்லாத்தையும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். உங்களுடைய ஜாய்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அது எல்லாத்தையும் நான் ஹானர் பண்றேன். நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்த எல்லா பெயின்ஸையும், கிரீஃப், ரொம்ப சப்ரஸ் பண்ணியிருந்த எமோஷன்ஸ், அது எல்லாத்தையும் நான் அக்னாலேஜ் பண்றேன். ஐ see யூ, ஐ ஹானர் யூ, பிகாஸ் ஆஃப் யூ ஐ am alive. உங்களால தான் நான் இப்போ இந்த வாழ்க்கையில உயிரோட இருக்கேன். என்னோட வாழ்க்கையில எனக்கு இந்த ஸ்ட்ரென்த்தையும், என்னோட வாழ்க்கையில இப்ப எனக்கு இருக்கிற எல்லாமே கிடைச்சதுக்கு நீங்களும் ஒரு பெரிய பங்கு. அதற்காக நான் இப்போ என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து என்னென்ன பிளெஸிங்ஸ் எல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணதா நினைக்கிறீங்களோ, பாசிட்டிவான விஷயங்கள் அத்தனைக்கும் நன்றி தெரிவிங்க. உங்களுடைய மதர் லைன்ல இருந்து வந்திருக்கிற ஒரு குட் குவாலிட்டி, மேபி அவங்கள மாதிரி நீங்க ரொம்ப நல்லா சமைக்கலாம், அவங்கள மாதிரி சில திறமைகள் உங்களுக்கு இருக்கலாம், அழகா பேசுறதோ, தைரியமா உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதோ, எல்லாரையும் ரொம்ப அக்கறையா குடும்பத்தை பாத்துக்கிறதோ, அவங்க கிட்ட இருந்து வந்த கிரியேட்டிவிட்டியோ, உங்களுடைய தாய் வழி முன்னோர்கள் கிட்ட இருந்து என்ன ஒரு திறமை, என்ன ஒரு செயலோ, ஒரு பழக்கமோ, இல்ல அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கிற ஏதாவது ஒரு சொத்தா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், செல்வங்களா இருக்கலாம், என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்களுக்கு கிராட்டிடியூட் கொடுங்க இப்போ. இப்போ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் ஃபீல் பண்றதுக்காக ஒரு பிராக்டிஸ் பண்ண போறோம். உங்களுடைய அம்மா, உங்களுடைய பாட்டி, உங்களுடைய கொள்ளு பாட்டி, இந்த லீனேஜ்ல நமக்கு தெரியாம இன்க்ளூடே பண்ணாத சில ஃபீமேல்ஸ் இருந்திருக்கலாம். மேபி அவங்க வந்து இந்த ஃபேமிலி மெம்பருக்கு பிடிக்காத ஒருத்தரை திருமணம் பண்ணி வேற ஒரு ஃபேமிலிக்கு போயிருக்கலாம். அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இப்போ. ஏதோ ஒரு பெண் குழந்தை வந்து மூளை வளர்ச்சி கம்மியாவோ, இல்ல ஆட்டிசம் மாதிரியான சில இஷ்யூஸோடையோ, இல்ல பயங்கரமான ஒரு உடல் நலக்குறைவுலையோ, இல்ல பெரிய ஒரு வியாதி ஏதோ ஒண்ணு பிறப்பிலே இருந்த வியாதியோ, அவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான அன்போ, சப்போர்ட்டோ கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த அத்தனை பெண்களையும், குழந்தைகளையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேமிலி லீனேஜ்ல அபண்டன்ட் ஆன ஏதோ ஒரு காரணத்தால
சில பெண்கள் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம். அவங்க எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெறைய குழந்தைகள் நம்மளுடைய மதர் லீனேஜ்ல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காததுனால, சரியான அன்பு கிடைக்காதனால, கருவிலேயோ, பிறந்த சில நாட்கள்லயோ இறந்திருக்கலாம். அந்த அத்தன குழந்தைங்களையும் இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களுடைய இந்த வழியில இருந்த தாய்மார்களுக்கு அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். ரொம்ப அடிமைத்தனமா இருந்திருக்கலாம். அவங்களுடைய எமோஷன்ஸ ரொம்ப சப்ரஸ் பண்ணி அவங்க இருந்திருக்கலாம். எல்லாரும் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களுக்கான நியாயங்கள் எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்க பேச முடியாத வார்த்தைகள் எவ்வளவோ இருந்திருக்கலாம். அது எல்லாமே நமக்கு தெரியாமலேயே டிஎன்ஏ மூலமா நமக்கும் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய மதர் லீனேஜ்ல இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த ஹெவியான ஃபீலிங்கையோ, அவங்க வந்து அவங்களுடைய முதுகுல ஒரு பையாவோ, இல்லைன்னா கைகள்ல இந்த பெயின கேரி பண்ணிட்டு இருக்கிறதாவோ, உங்களுக்கு எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியுமோ, அது மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ. இப்போ யூனிவர்ஸ்ல இருந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் லைட், ஹீலிங் எனர்ஜி இருக்கிற ஒரு கோல்டன் லைட் உங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. உங்களுடைய அந்த லீனேஜ் முதல் பெண் கிட்ட ஃபர்ஸ்ட் வருது. அவங்க கோ த்ரூ பண்ணியிருந்த எமோஷனல் பர்டன்ஸ், சப்ரஸ் பண்ணியிருந்தது எல்லாமே அவங்க லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்காம அவங்களோட ஏக்கங்கள், எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் இந்த கோல்டன் லைட் ஹீல் பண்ணுது. அவங்க ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா சிரிக்கிறத ஃபீல் பண்ணுங்க. அப்படியே இந்த பிரபஞ்ச ஒளி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஜெனரேஷன்ல இருக்கிற இன்க்ளூட் ஆயிருந்த, இன்க்ளூட் ஆகாத எல்லா பெண்களையும், எல்லா குழந்தைகளையும் இன்க்ளூட் பண்ணி, எல்லார் மேலயும் இந்த கோல்டன் லைட் ஒவ்வொருத்தரா ஹீல் பண்ணி, ஹீல் பண்ணி, ஹீல் பண்ணி, இப்போ உங்களுடைய கொள்ளு பாட்டி கிட்ட வருது. உங்க கொள்ளு பாட்டி அவ்ளோ பியூட்டிஃபுல்லா சிரிச்சுட்டு இருக்கிறத பாருங்க. அப்படியே உங்க பாட்டி கிட்ட வருது. உங்க பாட்டியும் வந்து சந்தோஷமா அந்த பெயின் எல்லாம் டிசால்வ் ஆகி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ரென்த்தா, ரொம்ப சந்தோஷமா இந்த லைட்ட உங்களுடைய அம்மாக்கு பாஸ் பண்றாங்க. உங்களுடைய அம்மாக்கு இந்த கோல்டன் லைட் பட்ட உடனேயே அவங்களோட எமோஷன்ஸ் சப்ரஸ் ஆயிருந்தது. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்காம இருந்த விஷயங்களுக்கான ஏக்கம், கவலை, துக்கம் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணி, அவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த ஹீலிங் எனர்ஜிய உங்களுக்கு பாஸ் பண்றாங்க. நீங்க இந்த ஹீலிங் எனர்ஜிய ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணி, உங்களுக்கு எதெல்லாம் இப்போ கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எங்கெல்லாம் நீங்க பிளாக் ஆனதா, சப்ரஸ் பண்ண மாரியா ஃபீல் பண்றீங்களோ, அது அத்தனையும் இந்த ஹீலிங் எனர்ஜி டிசால்வ் பண்ணி, உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளங்களும், மகிழ்ச்சியும், நிம்மதியையும், நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம், இத மாதிரி எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் டக்குனு. இந்த ஹீலிங் எனர்ஜி அப்படியே நீங்க ரொம்ப சந்தோஷமா அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றீங்க. அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப சந்தோஷமா இத ரிசீவ் பண்றாங்க. உங்களுடைய என்டையர் மதர் சைடு லீனேஜும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி, நீங்களும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி, ரொம்ப சந்தோஷமா அடுத்த ஜெனரேஷனும் ஃபுல்லா ஹீலான ஒரு ஜெனரேஷனா மாறிட்டாங்க. உங்களுடைய எல்லா முன்னோர்களும் ரொம்ப சந்தோஷமா 2 கைகளையும் தூக்கி உங்கள வந்து ஆசீர்வாதம் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. Take a deep breath in, gently breathe out through your mouth. கைகளை நல்லா ரப் பண்ணிட்டு கண்களை ஓபன் பண்ணிக்கோங்க.